அஸ்வின் வீடியோலேருந்து வந்த பிரெவிஸ் கான்ட்ரவர்சி அப்புறமா இதை சால்வ் பண்ணணும்னு சிஎஸ்கேவே அவங்களோட ஹேண்டில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. யாரோட வம்பு தும்புக்கும் போகாமல் இருந்த ஃப்ரான்ச்சைஸை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கியிருக்கு அஸ்வினோட ஸ்டேட்மெண்ட். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் போன வீடியோவில் ஷேர் பண்ணி உங்களோட தாட்ஸை கேட்டிருப்பேன். எனக்கு அது முதல்ல பார்க்கும்போது அந்த 75 lakhs to 2.2 crores பற்றி தான் பேசியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் நிறைய பேருக்கு வேற விதமான ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் ஆர்டிகல்ஸ் இதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. சிஎஸ்கே அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறாங்க, சிஎஸ்கே ஏமாத்தி எடுக்கிறாங்கன்னு ஒருத்தரும் ஒரு கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதமா சிஎஸ்கேவே வேற வழி இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதில் கிளியரா பிரெவிஸோட சைனிங்ல எந்த விதமான தேவையில்லாத ஆக்ஷன்ஸும் பண்ணல, எல்லாமே ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு படி மேலே போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அந்த நம்பர் கூட பாயிண்ட் பண்ணி 6.6 கிளாஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கிற பிளேயரோட சேலரி வந்து இன்ஜோர்ட் ஆகி வெளியே போகிற பிளேயருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம், ஒரு அதை விட கீழே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குர்ஜப்னீத் சிங் இன்ஜோர்ட் ஆகி வெளியே போனாரா, அவரோட சேலரி 2.2 crores இருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் இல்லை அதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து பிரெவிஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிரெவிஸோட பேஸ் பிரைஸ் 75 lakhs தான். பட் நம்ம பிரெவிஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணும்போது 2.2 crores எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அவரும் ஓகே சொல்லிட்டார். ஸோ இதுதான் நடந்திருக்கு, அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம்னு சிஎஸ்கே அழுத்தம் திருத்தமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் லாஸ்ட் லைன் பாருங்க கைஸ், போல்டில் அழகாக திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் நாங்கள் ரீஹைட்ரேட் பண்ணுறோம், எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கோம்னு கரெக்டாக அழுத்தம் திருத்தமாக கிளியராக போட்டிருக்காங்க. இதை திருப்பியும் பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அடா பாவி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம இருந்த டீம் சும்மா செவனேன்னு இருந்த டீமை இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இழுத்து வந்து வச்சிருக்காரு நம்ம ரவி அஸ்வின். ரெண்டு விஷயம் கைஸ், ஒன்று அவருக்கான நேரம் சரியில்லை, அவர் வாயை வச்சாலும் எல்லாம் விளங்காம தான் போகுது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இந்த விஷயத்துல அந்த 75 lakhs to 2.2 crores தான் அவர் சொல்ல வந்திருக்காரு நான் இன்னும் நினைக்கிறேன். ஆனா அவர் யூஸ் பண்ண சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு கைஸ், அதனாலதான் இவ்வளவு வாங்கி கட்டிக்கிறாரு. ஒன்னு, நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசிருக்கவே கூடாது. இன்னொன்னு, நீங்க அப்படி பேசுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மேல நிறைய கேஸ்லாம் போயிட்டு இருக்கு, வாய் ஏதாவது விட்டு மாட்டிக்க கூடாதுன்னு தெளிவா கிளியரா என்ன சொல்ல வரோம், என்ன தெரியப்படுத்துறோன்றத கிளியரா தெரியப்படுத்திருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் கிளாரிஃபையாவது பண்ணிருக்கலாம். 2-3 நாள் ஆச்சு, நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கேன்னு ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம். அதுவும் கிடையாது. சும்மா பேசட்டுமே நம்மளும் ட்ரெண்ட் ஆகுறோன்ற கேஸ்ல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ட்ரெண்டும் ஆகிட்டாரு. பட் நெகட்டிவ் ஷேட்ல போய் முடிஞ்சிருக்கு. டெஃபினட்டா அவர் சைட்ல இருந்து சிஎஸ்கே இந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. பிகாஸ் எங்கெங்கயோ யாரெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, சிஎஸ்கே அப்படி பண்ணிருக்கு இப்படி பண்ணிருக்கு, மேபி இது மாதிரி கூட லூப் ஹோல் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இஷ்டத்துக்கு வட சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சிஎஸ்கே கம்பல்சரியா போட்டாகணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதோட எனக்கு தெரிஞ்சு இதுதான் எண்ட் ஆஃப் அஸ்வின் இன் சிஎஸ்கே நினைக்கிறேன். மேபி ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் வேற போஸ்ட்ல கூட அவர் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பிளேயரா இதுதான் லாஸ்ட் ராவா இருக்கும். கண்டிப்பா இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிளஸ் எம்எஸ்க்கும் இந்த மாதிரியான ஆட்களை பிடிக்கவே பிடிக்காது. டீமோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்றது, வெளியே சொல்றதெல்லாம் எம்எஸ் கேப்டன்சில அவரோட இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. பட் இப்போ இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவர் காண்டாகுவார் கைஸ். பட் ஸ்டில் சிஎஸ்கே இது எப்படி இன்டர்பிரேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அஸ்வின் சொன்னது மக்கள் தப்பா புரிஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால வேற வழியெல்லாம் விட்டாங்களா, இல்ல அஸ்வின் இந்த மாதிரி பேசிருக்கவே கூடாதுன்னு டென்ஷன் ஆகி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. ரைட், ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் கடைசி T20 மேட்ச்லயும் நம்ம டெவால் பிரெவிஸ் வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 26 பால்ல 53 ரன், 1 4 6 6ன்னு ஃபுல் வேட்டையாடி இருக்காரு கைஸ். போன செஞ்சுரி போட்ட இன்னிங்ஸ் விட எனக்கு இந்த இன்னிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இதுல 1-2 சான்ஸ் தான் கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் எல்லாமே கிளீனா தான் இருந்துச்சு. ஜாம்பா பால்ல ஸ்டார்டிங்ல ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, மேக்ஸ்வெலுக்கு டஃப் சான்ஸ், அதை விட்டுருவாரு. அந்த லென்த்தும் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அந்த 2 காட்டா லென்த் மாதிரி ஒரு கட் ஷாட்டும் ஆட முடியாம புல் ஷாட்டும் ஆட முடியாத லென்த் போட்டா அவர் அடிக்கணும்னு போய் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. இந்த மேட்ச் அது சரியா டைம் பண்ணாதனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு கைஸ். பட் அது ஒன்று தான் சான்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே கிளீனா ஆடிட்டு இருந்தாரு. எஸ்பெஷலி ஹேசல்வுட் அகைன்ஸ்டா ஷார்ட் பால் ஒரு 6 போகும் பாருங்க, வேற மாதிரியான ஷாட். லாஸ்ட் மேட்ச் விட கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் 6 நினைக்கிறேன் ஹேசல்வுட் அகைன்ஸ்டா லைட்டா எட்ஜ் வாங்கின மாதிரி இருக்கும். பட் அதுவும் கொஞ்சம் தூரமா போய் விழும். ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன். பட் பரவாயில்லையே, போன மேட்ச் எல்லாமே எட்ஜ் வாங்கிட்டு இருந்துச்சு, இந்த மேட்ச் கொஞ்சமாச்சும் கண்ட்ரோலோட ஆடுறாருன்னு. ஸோ அவருக்கு ஷார்ட் பால்ஸ் தான் போட போறாங்கன்றது அவருக்கும் தெரியும். ஸோ அதனால ஃபுல்லா ரெடியா இருக்காரு, டேக் ஆன் பண்றேன், நீ எப்படி போட்டாலும் வாடி நான் மோதி பாக்குறேன்ற மாதிரி இருக்காரு. அண்ட் ஃபுல் லென்த்ல போட்டாலும் ஆப்வியஸா நமக்கு தெரியும் என்ன மாதிரி பிளேயர். ஃபுல் லென்த்லாம் போட்டா ஸ்ட்ரைட்டா 6 பறக்க விட்டுருவாரு, கண்ணை மூடிட்டே சொல்லலாம் பிரெவிஸ்க்கு ஃபுல் லென்த் போட்டா 6 போயிரும்னு. அண்ட் இந்த மேட்ச் சிக்ன ஆடு ஆரன் ஹார்டி தான், 5th choice 6th choice பவுலர் தான், அவரை பறக்க விட்டாரு கைஸ். 4 6 ஒரே ஓவர்ல அடிச்சாரு. பிளஸ் இவர் ஆடும்போது கூட ஹேசலோட 3வது ஓவர் தள்ளினாங்க, பிகாஸ் அவரோட விக்கெட் எடுத்தாகணும்னு. ஸோ இந்த வயசுலயே குட்டியான இன்டர்நேஷனல் கேரியர்லயே அந்த லெவலுக்கு ஆப்போனன்ட்ஸை பயமுறுத்தி வச்சிருக்காரு. அண்ட் இவர் கிரீஸ்ல இருந்தாங்கன்னா உங்களால அந்த 5th choice 6th choice பவுலர் வச்சு ஓவர்லாம் ஓட்ட முடியாது, 4th choice 5th choice பவுலர் வச்சு கூட தள்ள முடியாது. உங்களுக்கே ஒரு ப்ரெஷர் வந்துடும், ஆஹா இந்த மாதிரி 5th choice 6th choice பவுலர்லாம் போட்டேன்னா கிழிச்சு விட்டுருவானேப்பா, ஒரே ஒரு 20-25 ரன் அடிச்சிருவாரு, நம்மளோட மொமெண்டம்லாம் போயிடும், பேசாம மெயின் பவுலர் எடுத்துட்டு வந்து விக்கெட் எடுக்க பார்ப்போன்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க. அதுதான் ஒரே வழியா பண்ணி ஆகணும். பட் அதை மட்டும் தாண்டிட்டாருன்னா இருக்குடி
கச்சேரி தான் அன்னைக்கு ஃபுல்லாக செஞ்சு விட்டுருவாரு. ஸோ அகைன் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாங்கள் ஆடிருக்காரு. பட் அவுட் ஆனது ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பாலில், நம்ம நேத்தன் எல்லிஸ் பாலில் தான் அவுட் ஆகியிருக்காரு கைஸ். பவுண்டரி யாரும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, நல்லா தான் டைப் பண்ணார், மிடில் ஆஃப் த பேட்டு தான். பட் மேக்ஸ்வெல் கொஞ்சம் நிறைய ஏரியா கவர் பண்ணி ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு கைஸ், நல்ல கேட்ச், அதனால தான் அவுட் ஆனார். இதில் வேற 4-5 6 வந்து 100 மீட்டர் மேலே அடிச்சாரு கைஸ். ஆள் பார்க்க குட்டி பாக்கெட் டைனமோ மாதிரி தான் இருக்காரு, ரொம்ப பல்க்லாம் கிடையாது. ஆனால் 4 6 வந்து 100 மீட்டர் மேலே அடிச்சிருக்காரு. ப்ளஸ் இன்னொரு குட் பாயிண்ட் என்னன்னா, இவரை தவிர அந்த பிச்சில் வேறு யாருமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இவர் தான் அசால்ட்டாக ஆடிட்டு இருந்தார். எல்லாருமே கொஞ்சம் டைம் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, கொஞ்சம் செட்டில் ஆக பார்த்தாங்க. பட் இவர் பாட்டு ஜாலியாக அவரோட இன்னிங்ஸ் ஆடிட்டு போனார், வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கைஸ். மேபி இந்த பாயிண்ட்ல இருந்தால் டெவால் ப்ரோஸோட கேரியர் கிக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பல பீக்கெல்லாம் அடைய போறாரு, பல ரெக்கார்ட்ஸ்கெல்லாம் பிரேக் பண்ண போறாரு. அண்ட் இது எல்லாமே சிஎஸ்கே ஜெர்சியில் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்களா? டெவால் ப்ரோஸோட நாக் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.